நிறைய பேர் காஸ்ட் ரிலேட்டடாலாம் பார்க்காம ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸா பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி தே கேம் ஃபார்வர்ட் அண்ட் செட் இது ரொம்ப தப்பு நீங்க பண்றதுன்னு சொல்லி அந்த இடத்துல அதை முன்னெடுத்து வச்சு அதை சரி பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துல இப்ப எல்லாரும் வேடிக்கையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சரியா இருந்திருக்காது. சோ கிளாஸ் டிஃபரன்ஸ், காஸ்ட் டிஃபரன்ஸ் இது எல்லாமே இன்னைக்கும் இருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தான். ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் திஸ் ஒன் பாயிண்ட், அவ்வளவுதான். அதாவது நம்ம மெஜாரிட்டின்னு சொல்றதுல வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே மைனாரிட்டியா அவங்க தேவைன்னு வரும்பொழுது அவங்களோட ஒரு எங்க என்ன அப்படின்ற டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அப்படியே எல்லாரையும் மைனாரிட்டியா தள்ளிட்டு 3% மட்டும் 3% கொம்பத்துல மேல உட்காரணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் கண்டினியூஸ் அண்ட் த ஃபைட் ஃபார் தட் ஷுட் கண்டினியூ, நாட் பை நம்ம மைனாரிட்டின்னு சொல்லக்கூடாது. எவ்ரிபடி as allies or by all of us should be able to contribute and support and be vocal about it. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். just want to reiterate that with this incident. இல்ல நான் இன்னொரு பாயிண்ட் உங்க கூட ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா நீங்க ஆட் பண்ண ஒரு நிமிஷம், சாரி இன்டர் பண்ண வந்துச்சுங்க. ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஜீவா அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் நீங்க 2 பேருமே கொஞ்சம் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். என்னோட தலைப்புக்குள்ள நீங்களும் பேசணும் நான் விருப்பப்படுறேன். நீங்க 2 பேருமே கொஞ்சம் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்து மேல வாங்க. ஜீவா தொடர் மேல வாங்க, பேசுங்க. ஜீவா முடிச்சிடும். நான் என்னன்னா எனக்கு நீங்க நான் இப்போ அஸ்வினி சொன்ன பாயிண்ட் கூடுதல் பாயிண்ட் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன்ச்சு. என்ன அப்படின்னா இதுல நான் சொன்னேன் நிறைய நாங்க பேசுறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க பேசாத இடத்துல கூட தேவையில்லாம என்ன சொல்றது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பப்ளிக் ஃபாரம்ல அடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்யூனிட்டி ஆப்புகளே எல்லாமே எங்களை இழுத்து பேசுவாங்க. சென்சிபிளா பேசுறவங்கள்ட்ட இதுல ப்ராப்பரா ஒரு டிஸ்கஷன் வைக்கிறவங்கள்ட்ட நம்ம பதில் பேசலாம். ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி போய் கேவலமா பேசுறவங்கள்ட்ட டிஸ்கஷன் வச்சுக்கிறதுக்கே ஒரு அவர்ஷன் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட பேசி எதையுமே புரிய வைக்க போறது இல்லை. நம்ம பாட்டுக்கு வாழ் நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் கூட கிடையாது. அது தேவையில்லாம ஒரு கேவலமான அவங்களோட வெளிப்பாடுகளை வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. இங்க 2 பேர் பேசுறாங்கன்னா அந்த பத்தி 100 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நாங்க அதனால அந்த இடத்துங்கள்ல கண்டும் காணாம நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசுங்க. அறிவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க பேசுறது கரெக்ட் இல்லைன்னு புரியும். தைராய்டு பீயிங் சைலண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் தம், அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல புரியுது. நான் ஒரு நிமிஷம் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசுங்க. நான் அது கண்டிப்பா நானே நிறைய இடத்துல ரெக்ரெட் பண்ணுவேன். ஆனா இப்போ இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நாங்க தமிழ் ஸ்பீக்கிங் ஒரு சிலர் தான் இருப்போம். நிறைய அதர் ஸ்டேட்ல இருக்கிற முஸ்லிம் பீப்புளும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இதுக்கு அட்லீஸ்ட் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாடு சைட்ல, ஏன்னா எங்களுக்கு பழக்கமே இருக்காது, கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சவுத்துல இருந்து இருக்கவங்க நிறைய பேர் எஸ்பெஷலி தமிழ்நாடுல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்குள்ளதான் எப்பயுமே ஃபைட் நடக்கும். அவங்க எப்பயுமே எங்களுக்காக, எங்களை யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு மேபி யாராவது சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, தேவையில்லாம அவங்க இருக்கிறீங்கன்னு அவங்கதான் முதல்ல இடத்துல போய் நின்று பேசுவாங்க. ப்ரௌட் தமிழ் பீப்புள் கண்டிப்பா இந்த விஷயத்துல மத்தவங்கள போல அமைதியா பார்த்துட்டு இருக்கிறதுல தப்புன்னு தெரிஞ்சா கூட அமைதியா இருக்கிறதுல அவங்களே எங்களுக்கான ஆர்குமெண்ட் ப்ராப்பரா எடுத்து வைக்கிறப்போ நாங்க அந்த இடத்துல அதை போய் இன்னும் ஃபியூவல் பண்ணி பெருசு பண்ண வேணாம் அப்படின்ட்டு அமைதியாவே போயிடுவோம். நீங்க பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பாயிண்ட் வச்சுட்டு போறேன். சரி ஒரு நிமிஷம் உங்க ஸ்பேஸை மட்டும் ஒரு இது பர்டிகுலர் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா காமன் தான், எதுவுமே இல்லை. என்னன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பேசுறேன்ல, நம்ம பக்கத்துல இந்த அளவுக்கு பேசுறோம்ல, அதை பேஸை செட் பண்ணி யார் வேணா பாலிடிக்ஸ் பேசலாம், ஓகேவா, எந்த மனுஷன் வேணா பாலிடிக்ஸ் பேசலாம் அப்படின்ற ஒரு பேசிக் பகுத்தறிவு இருக்குல்ல, அதை எனக்கு ஒருத்தர் வச்சாப்புல, ஓகேவா, அது அனந்தர் அவர்கள் தான். இன்னைக்கு அவர் நினைவுனால அதை நினைவுபடுத்தலாம் நினைச்சு நான் பேச வரேன். அது நீங்க அனுபவிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன், அதுக்காக மட்டும் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துல யாருக்குமே அரசியல் புரிதலே கிடையாது, ஓகேவா. ஒரு அரசியல் புரிதல் இல்லாம ஒருத்தனை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கூட்டு நீயும் நிக்கலாம், நீயும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பேஸை செட் பண்ணி கொடுத்தாருல ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நான் நினைவு போறேன்னு நினைக்கிறேன் இடத்துல. அது மட்டும்தான், ஒரு நிமிஷம் மட்டும் அது பாயிண்ட். செகண்ட் எனக்கு அஸ்வினி சொன்னாங்களே, எனக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. என்ன பாயிண்ட்னா, நீங்க இப்ப பேசிக்கா ஒன்று இருக்குங்க. என்னன்னா நான் ஒரு அப்பர் கேஸ்ட்ல இருக்க ஒருத்தர் வீட்டுல போயிட்டு இந்த மிடில் கேஸ்ட்ல இருக்கான் பாத்தியா, மிடில் கேஸ்ட்னா சம்திங் நான் சொல்றது இந்த ஓபிசி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க போயிட்டு தண்ணி குடிக்க முடியாது, ஓகேவா, வாங்க மாட்டான். ஆனா அதே ஓபிசில இருக்கான் பாத்தியா, அவன் என்ன பண்ணுவான், ஒரு எஸ்சி கம்யூனிட்டில போய் தண்ணி குடிக்க மாட்டான், ஓகேவா. இந்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த வேறுபாட்டுக்கு நீங்க எனக்கு புரியல. அப்ப அவன் மேல இருக்கவன் கீழே இருக்க எவங்க தண்ணி குடிக்க மாட்டான், ஓகேவா. இந்த நடுவில் இருக்கான் பாத்தியா, அவனும் அப்ரஸ் வரணும் தான். ஏன்னா மேல இருக்கும் தண்ணி வாங்கி அவன்கிட்ட குடிக்க மாட்டான்.
ஓகேவா? அவன் வீட்டுக்கு இவன் போக மாட்டான், போனா கூட அவன் வீட்டுக்கு சாப்பிட மாட்டான். அவன் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான்ல, அந்த கட்டுப்பாடு இவன் வந்து தூக்கிட்டு வந்து இவன்கிட்ட வைக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஏன்னா வந்துட்டு நீ ஒரு வீட்டுக்கு போற, அந்த வீட்டுக்கு அவன் தண்ணி தண்ணி கொடுக்க மாட்டான்னா, தண்ணி வந்து நீ கொடுக்குற தண்ணி அவன் குடிக்க மாட்டேங்கிறான். ஓகேவா? உனக்கு அவன் ஒரு பேஸ் வச்சிருக்கான்ல, இந்த இடத்துல நீ அப்ரோச் செய்யப்பட்ட. ஓகேவா? உன்னை வந்து ஒருத்தன் வந்து கீழே வச்சு பார்க்கறான். ஓகேவா? அதே அதே கேட்டகரி அதே விஷயத்த வந்து நீ இன்னொருத்தனுக்கு பண்ற பத்தியா, அதை விட கீழ்த்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. கரெக்டா நான் சொல்றது? உன்னை ஒருத்தன் அப்ரோச் பண்றான், அந்த அப்ரோச் வந்து நீ இன்னொருத்தங்கிட்ட காட்டுறல. எனக்கு நிறைய லிட்டரலா தோணும் நிறைய வாட்டி. ஏய், முன்னையே ஒருத்தன் அப்ரோச் பண்ணியிருக்கான், நீ வந்து இன்னொருத்தன் அப்ரோச் பண்ற பத்தியா, அது எந்த அளவுக்கு கேவலம் தெரியுமா? அதுவும் அவன் 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 பண்ற மாதிரியே பார்த்து பண்றது அது. அந்த அந்த மாதிரி கேட்டகரி. தான் தான் ஒரு இது அப்படின்ற ஒரு செகண்ட் செகண்ட் கேட்டகரியில் இருக்கேன் நான். நீங்களாம் அதுக்கு எதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அவனுங்கெல்லாம். அவனுங்கெல்லாம் சில பேர் திருத்தவே முடியாது அந்த கேட்டகரி. இன்னுமே அப்படிதான் இருக்காங்க. அது என்ன என்ன சொல்லி திருதுன்னு தெரியல அவங்கெல்லாம் இன்னி வரைக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அவனுங்கெல்லாம். ஏன் நம்ம வந்து சரி அதுக்கு யோசிக்க மாட்டேன்றானுங்க. நீ தண்ணி இந்த வீட்டுல குடிக்க மாட்டேன்ற, சரி நீ போயிட்டு ஒரு ஒரு ஐயர் வீட்டுல போய் தண்ணி குடிப்பியா? குடிக்க முடியல. குடுத்துவாங்க அவனுங்க அவங்க தண்ணி கேட்டா. தவிர்த்து வரை தண்ணி இல்லை, நீ போய் சும்மா போய் கேட்டு தண்ணி கேட்டு கொடுக்க மாட்டாங்க யாரெல்லாம். சரி காமனா கொடுத்தா கூட பிளாஸ்டிக் டம்ளர் கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பர் டம்ளர் இருக்குல்ல, அதை கொடுப்பாங்க. ஓகேவா? மற்ற வீட்டுல போனீங்கன்னா காமனா கொடுப்பாங்க. இந்த இந்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த வேறுபாடு வந்து இவனுக்கு புரியவே மாட்டேங்குது இன்னி வரைக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பசங்களாம். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பசங்க பாக்குறப்ப. எனக்கு இந்த வேறுபாடு பிடிக்காது. சொல்லுங்க சார். யா, ஸோ நான் அஸ்வினிக்கும் தயிராக்கும் பதில் சொல்ற மாதிரி நான் இன்னும் 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியாது, சே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இது மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னாரா பெரியார் சொன்னாரா எனக்கு தெரியாது, நான் படிச்சிருக்கேன். என்ன அந்த கோட் என்னன்னா, இஃப் த அப்ரெஷன் அண்ட் பீங் அப்ரெஸ்ட் இஸ் பிட்வீன் ஒயிட் அண்ட் பிளாக், though I am white, I will stand for black. If it is between upper caste and lower caste, though I am upper caste, I will stand for the lower caste. If it is between men and women, though I am a man, I will stand for women அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அது மார்ட்டின் சொன்னாரா பெரியார் சொன்னது. அது நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன நாடு பெரிய நாடு பிரச்சனை வரப்ப நான் சின்ன நாடு பிறகு நிற்பேன். ஓகேவா? அந்த சின்ன நாடுக்குள்ள ஒரு சாதி வேற்றுமை வருதுன்னா அந்த சாதி வேற்றுமையில எவன் கீழ் சாதியா அவன் வீட்டு நிற்பான். அந்த கீழ் சாதியில வீட்டுல இருக்க ஒரு வேலை செய்யற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை வச்சுன்னா அந்த பொண்ணு பக்கம் நிற்பான். அதே பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை போய் அப்ரெஸ் பண்ணா அந்த பொண்ணு பக்கம் நிற்பான். ஓகேவா? ஆக மொத்தம் அப்ரெஸ் பண்ற பக்கமா தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட். வைத்தீஷ் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. ஒரே லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நேத்து கிட்ட யாரோ கேட்டாங்க இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றது. இது இந்த சிச்சுவேஷனை சொல்ல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரிதான் நம்ம வந்துட்டு ஒரு யார ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இதுவா நிக்கணும் அப்படின்றதுதான் இந்த பெரியார் சொன்ன இந்த கோட்டு. இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் அப்படின்றது என்னன்னா, இப்போ பெண் அப்படின்ற பிரச்சனை வரும்பொழுதே அதுல சாவர்ணா ஃபெமினிசம் அண்ட் அப்பர் காஸ்ட் உமனுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் டெஃபினட்டா இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்தை அணுகிறது தான் intersectional feminism. So I thought this is like the right time to say that. அவ்வளவுதான். Go on Vaitesh please. Yeah, sure. So எதுக்கு நான் இது கோட் பண்ணேன்னா, I was thinking Martin Luther King. ஒரு நிமிஷம் நீங்க சாரி ஃபார் இன்டரப்ட். பேசுறதுக்கு முன்னாடி 2 ரெக்வெஸ்ட் இருக்கு. கோஸ்ட் உங்க 2 பேருக்கு ரெக்வெஸ்ட் காமிக்குதா? 2 ரெக்வெஸ்ட் யாரோட ரெக்வெஸ்ட் ஆகுது? எனக்கு இல்ல நான் காமிக்கல. விஜின்னு ஒருத்தவங்க காட்டுறாங்க. அக்செப்ட் பண்ணுங்க. இன்னொரு கோஸ்ட் இன்னொரு ரெக்வெஸ்ட் ஏதாவது இருக்கா இல்லையா? ஒண்ணுதானோ? ஓகே ஃபைன். ஓகே இப்போ பேசுங்க வைத்தீஸ்வரன். சாரி எனக்கு காமிக்கல, அதனால ஸ்பீக்கர்ல இடம் இல்ல, நான் பேசிட்டு நான் லிசனர் போயிடுறேன். இல்ல ஸ்பீக்கர் நிறைய இடம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க பேசலாம். எனக்கு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல, அதனால கோஸ்ட் சொல்லி அக்செப்ட் பண்ண சொல்றேன். யா ஷூர். ஸோ இது வந்து இந்த போதிப்பு வந்து லைக் டு ஸ்டாண்ட் பிஹைண்ட் தி அப்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த போதிப்பு வந்து நான் படிச்ச கோட், இந்த பெரியார் கோட்டு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த கோட் வந்து என் சின்ன வயசுல இருந்தே என் மைண்ட்ல இருக்கு. இது வந்து நான் என்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு இதுதான் நம்ம ஜான் கீட்ஸ் சொல்லுவாரு, பியூட்டி இஸ் ட்ரூத் பியூட்டி, தட்ஸ் ஆல் ஐ நோ அண்ட் ஐ நீட் டு நோ. எனக்கு இதுதான் உண்மை, இந்த உண்மையை தான் என் வாழ்க்கையின் அழகு அப்படின்னு நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணா இந்த உலகம் வந்து ரொம்ப நல்லபடியா போகும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ அஸ்வினி சொல்ற மாதிரி இப்போ வந்து இந்த டொமஸ்டிக் எய்ட்லாம் சொல்றீங்க, என் வாழ்க்கையிலேயே அது நடந்திருக்கு. அது எப்படின்னா, இப்போ காலத்தின் கட்டாயத்து படி என்னோட ஒரு சொந்தக்காரர், அவர் வந்து he has to have a person who needs to cook for him. அவர் இருந்த அபார்ட்மெண்ட் சைட்ல it was mostly dominated by a minority community.
So he didn't have anyone to cook for him in so-called way he wants to cook. வேற வழி இல்லாம a person of minority community who knows how to cook for him agree to cook. So இவரோட தேவைக்கா he engaged that person. But ஆனா சமைச்சு முடிச்ச அப்புறம் he will do all the process of purification of that food. Point A, if he's that much so quote unquote orthodox, he should not hire the lady in the first place. So he is being such an hypocrite, hiring a person because of his necessity and then doing quote unquote purification of the food, which is beyond hypocrisy. அதே மாதிரி அஸ்வினி சொல்ற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் ஹெல்ப் யூஸ் பண்ற லிஃப்ட் தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்டச்சபிலிட்டி அதை வந்து ரொம்ப ரொம்ப பரவலாக நான் பாக்குறேன். மூணாவது விஷயம் வந்து இந்த இது எல்லாரும் எங்க இருக்குன்னா, இஃப் ஐ வாண்ட் டாக் அபவுட் ஐ கேன் கோ டாக் அண்ட் டாக். ஒரு சாதாரண மைக்ரோவேவ் ஓவன் கார்பரேட் செட்டப்ல வெஜிடேரியன் ஒன்லி மைக்ரோவேவ் ஓவன், நான் வெஜிடேரியன் ஒன்லி like others microwave oven இருந்து பேசிட்டு போகலாம். even in the corporate setup, okay, that is so ugly. I can't, like, the ugliest thing in my life is that அது எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து லைக் when I say corporate, it's top 1, 2, 3 companies in the entire world. அந்த மாதிரி கார்பரேட் செட்டப்ல நான் பேசிட்டு இருக்கேன். people have such a mindset of like எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல வீகனிசம் ஆர் இஸ் கைண்ட் ஆஃப் அ சூடோ ப்ராக்டிஸ் ஃபார் அன்டச்சபிலிட்டிங்கிற ஒரு ஜோன்லயே நான் திங்க் பண்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னா பாத்துங்க நான் எவ்வளவு அனுபவப்பட்டிருப்பேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் ரெண்டு அடிப்படை காரணம் இருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே இது வந்து மனசுல வந்து யாராவது இது பத்தி இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு 40 வயசுல 30 வயசுல இந்த மாதிரி ஒரு ஹைட்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட வீடு வந்து என்னோட ஸ்கூலுக்கு அடுத்தபடி இருக்கு. த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் மைன். ஸோ நம்ம எல்லாரும் பரவாயில்ல என்ன பண்ணுவோம், ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், இப்போ இந்த காலத்துல கேஜெட்ஸ்லாம் கிடையாது, அந்த காலத்துல விளையாட்டு தான் ஒன்று. ஸோ people will play for 2 hours or 3 hours and then immediately they will go walk. So for them to reach their individual house, it will take about say ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். என்னோட வீடு தான் முதல் வீடு. ஸோ எல்லாரும் தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சிட்டு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு பிஸ்கெட், அந்த காலத்துல பிஸ்கெட் ஏதோ சாப்பிட்டு எங்க வீட்டில் சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க. இந்த பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்க அண்ணன் இருந்தா மட்டும் தான் எங்க வீட்டுக்குள்ள வருவாங்க, இல்லைன்னா அப்படியே போயிடுவாங்க. சோ அது சின்ன பசங்க மனசுல ஒரு 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 நண்பர்னா வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம போக வேண்டாங்கிற அந்த ஒரு பிஞ்சு மனசுல ஒரு தாட் விதைக்கப்படுது பாத்தீங்களா, அங்கேயே நம்ம வந்து சமுதாயமா தோத்துட்டோங்கிறது தான் என்னோட வாதம். நன்றி. விஜி கோஸ்ட் பேசுங்க. இல்ல விஜி அவங்க கை தூக்கிருந்தாங்க. Hi Ashwini, hi Shi, hi everyone. Okay, it's a very good topic. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். அஸ்வினி சொன்னதும் வைத்தீஸ்வரன் சொன்னதும் அதை நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலி பார்த்துருக்கேன். ஐ வாண்டட் டு ஹைலைட் தட் பாயிண்ட். இட் குட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். ஸோ ஆஸ் மச் அஸ் நம்ம வந்து we want to support the minority, we want to raise our concern and like inclusive-ஆ இருக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ, even if you are the first person who has to do it, number one, we have to start that number one. And if that is a woman, I want the family or the close circle to support that person because she is standing for the right cause. அப்படிங்கறத நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Because sometimes what happens, the world is keeping quiet. நீ மட்டும் எதுக்கு வாய் திறந்து பேசுற? Why you have to raise your concern? எல்லாருமே அமைதியா தானே இருக்காங்க. This is what is the first pushback we really see. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, so believe your family, believe your woman in the family. அவங்க வந்து I strongly believe in பெரியார் because அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, independence is not about what we are going to get from the foreigners. அது உமனுக்கு இன்னும் நம்ம கொடுக்க போறது இல்லை, because woman is always behind அப்படிங்கறது அவர் ரொம்ப அழுத்தமா எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐம் வெரி ஹாப்பி அஸ்வினி அண்ட் தாஹிரா ஆர் ரேசிங் தேர் பாயிண்ட்ஸ். பட் இதுக்கான சப்போர்ட் when the women come forward to raise their points, their family need to stand by her. And all the men here, please stand by your family
women in case if they are kind of marching forward for some good concern like this. So அது ஒன்று மட்டும் I wanted to add the point here. அவ்வளவுதான்ப்பா. Thank you. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அந்த இடத்துல. இது வந்து அவுட் ஆஃப் டாப்பிக்காக இருக்கலாம். லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்போ கம்யூனிட்டி, லாங்குவேஜ் டிஸ்கிரிமினேஷன், பிரசிடென்ட் இதெல்லாம் நிறையா சொன்னார். ஸோ நாங்கள் ஒன்று மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்னால கடைசி வரைக்கும் பிரசிடென்ட் ஆக முடியாது. சரி ஸ்டீவ், எனக்கு ஆக்சுவலா இவங்க விஜய் பிறகு அமைதியா இருந்தேன்னா நான் கோஸ்டுடைய அவங்க 2 பேரும் என்ன செயல்படுறாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஸ்டீவ் உள்ள பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லி கோஸ்டுக்கான பதவி அவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்துக்கிறேன். கிங் ஸ்டீவ் அவரால் பிரசிடென்ட் ஆக முடியும். என்ன பப்பட்டா இருக்க முடியும். அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அவரால். பப்பட்னா புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே, ரைட், அவ்வளவுதான். இப்ப அப்படிதான் ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க. நான் நாட் சேயிங் எனக்கு எமோஷன் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல அது ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏன் நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா, எல்லாரும் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்குங்க அப்படின்றது ஏன் திரும்ப திரும்ப பதிவு பண்றோம் அப்படின்னா, அது நீங்க வாழக்கூடிய இடத்த ஒரு முதல்ல உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தும். நீங்க உங்களை யாராவது நீங்க வாழக்கூடிய இடத்துல சப்ரஸ் பண்ணுவாங்க. இங்க கிராமங்கள்ல ஒரு சப்ரஸ் இருக்குன்னா, இப்ப ஹைரைஸ் பில்டிங் அப்படின்னு அங்க ஒரு சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு சொல்லி அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி நவீன முறையில சப்ரஸ் பண்றாங்க. ஸோ அது அப்போ நீங்க என்னன்னா, இங்க எல்லா இடத்துலயுமே என்னதான் படிச்சிருக்காங்க, இங்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய துறையில என்ன வேணா இது பேசிக்கலாம். ஆனா இன்னமும் அவங்களுடைய மனநிலை பெருமைப்பட்டதா இங்க ஒரு மனுஷனை சம்பாதிக்கலாம், மாசம் ஆனா சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களோட சிந்தனை ஓட்டம் எல்லாம் ரொம்ப சிறுமியா தான் இருக்கு. கேக்குதாச்சு உங்களுக்கு பேசுறது? எனக்கு கேக்குது விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது. நான் பேசுறதா? நான் பேச பிரேக் ஆகுதா? இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. அது என்னன்னு தெரியல, எந்த மாதிரி பிரச்சனைகள் பேசினா மட்டும் எல்லாம் வரும். எந்த இடத்துல நிறைய இப்போ கிராமங்கள்ல இருக்குன்னா அந்த டைம்ல நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அது இருக்கக்கூடாது. நிறைய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த இடத்துல ஒரு புரிதல் ஏற்படும். அப்படி கல்வி கொண்டு போய் சேர்த்துட்டுன்னா சமமா எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள். அதனால நம்ம கல்வின்றது ரொம்ப மிக முக்கியமா தான் பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் படிச்சு வெளியே வந்தாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, சமூகம் ஏதோ ஒரு இடத்துல சமநிலையா உருவாக்கும், இந்த கல்வி உருவாக்கும் அப்படின்றது. ஆனா கல்வி பண்ற நபர்களே ஒரு இடத்துல நீங்க மாசம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல வருமானம் வரக்கூடிய இடத்துல இருந்தும் நீங்க ஒரு ஐரஸ் பில்டிங்ல இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்குள்ள ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வாழ்றீங்க இல்ல உங்களுக்கு, ஏன்னா அதுல ரொம்ப பிரதானமா இப்ப பார்க்கப்படுது. நீங்க நகர்ப்புறங்களை வந்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இதுவா நடக்குது. அது வெளியில நடக்கிற அரசியலை நீங்க அப்படியே உள்ளுக்குள்ளேயே நீங்க அது குட்டியா பார்க்கலாம். அது அப்படியே ரொம்ப தெளிவா நடக்குது. மெத்த படிச்ச ஆட்களே அந்த சிறுமையான சிந்திக்கக்கூடிய எண்ணோட்டம் இருக்குல்ல, மொழிவாரியா பிரிக்கிறதும் மொழிவாரியா பிரிந்து நிக்கிறதும் அது ஒரு கூட்டத்தை அமைக்கிறதும் அப்புறம் சாதி வாரியா ஒரு கூட்டத்தை அமைக்கிறதுன்றது அது ரொம்ப ரொம்ப தெளிவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்து முக்கியமா நம்ம பேசணும்னு நினைச்சோம்னா, இங்க படிச்சவங்க எல்லாம் பாருங்க படிச்சுட்டாரு இவர் அறிவாளி அப்படின்லாம் இல்ல. இங்க சமூக புரிதல் தான் ரொம்ப முக்கியமானது. இங்க ஒரு மனுஷனை சமமா பார்க்கணும் இல்ல சம மனநிலையோட பார்க்கணுன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் படிச்சுட்டாரு, இவர் எல்லாம் சரியா பேசுவாரு, இவர் PhD பண்ணிருக்காரு, அதனால அவர் அறிவியல் சிறந்தவரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பல பேர் சொல்லுங்க சொல்லுங்க. இதுல எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இதை இன்டென்ஷனலி அன்இன்டென்ஷனலி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சோ ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி கூட வச்சுக்கோங்க. என்னோட சர்க்கிள்ல ஒருத்தவங்க எனக்கு க்ளோஸா இருக்க ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10-12 வருஷம் லவ் பண்ணி, ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணி, அதுக்கப்புறமா வீட்டுல எல்லாம் பேசி வீட்டுல அதுக்கு பொண்ணு வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கல கல்யாணத்துக்கு. ஓகேங்களா? ஏன்னா பொண்ணு அப்பர் காஸ்டா இருந்தாங்க, பையன் சைடு லோ என்ன சொல்றது அவங்கள விட லோவர் காஸ்டா இருந்தாங்க அப்படின்றது பொண்ணு வீட்டு சைடு பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 1-2 வருஷம் போராட்டம் எல்லாம் நடந்துச்சு.
அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா நிறைய பேர் அவங்க அம்மா சம்மதிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் சம்மதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. பையன் சைடு எந்த பிரச்சனையுமே தேவர் ஓகே வித் மேரேஜ். பொண்ணோட அப்பா வந்து கடைசி வரைக்கும் கல்யாணத்து அன்னைக்கும் வரல, கல்யாணத்துக்கு எதுக்குமே அவர் வரல. அதுக்கப்புறம் அவங்க வெளில வந்துதான் கல்யாணம் பண்ணது. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல இப்ப நான் சொன்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எனக்கு அவங்க ரொம்ப என்னோட சர்க்கிள் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க. அப்ப நான் அவங்க எப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாரு இப்ப கூட ஜாதி எல்லாம் பார்த்து இப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது, அவன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன்ல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. லைக் ஹவு நம்ம நார்மலா சுத்தி பாக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியல அந்த மாதிரி. ஆனா இல்ல ஆன் தி அதர் சைடு இன்னொன்னு கோட் பண்றேன், பினான்சியலி பாத்தீங்கன்னா பையன் சைடு கொஞ்சம் அப்பரா இருந்தாங்க, பொண்ணு சைடு கொஞ்சம் லோவரா இருந்தாங்க. ஓகேங்களா? சோ எனிவே அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கல. பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங், ஏன் ஜாதி எல்லாம் பாக்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு they moved to சென்னை. ஓகேங்களா? சென்னை போயிட்டு அவங்க they started living இந்த மாதிரி ஒரு ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல தான் வீட்டுல தங்கியிருந்தாங்க. அவங்க தங்கின இடத்துல இருந்து அவங்க பால்கனில இருந்து எட்டி பார்த்தா, நான் அந்த ஏரியா பேரு சொல்லல பிகாஸ் அது again எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு போக வேண்டாம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பக்கமா இவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போதும். அப்போ அங்க அவங்க போனதுக்கு அப்புறமா நான் அதுக்கப்புறம் அவங்களை விசிட் பண்றேன் ஒரு நாள். அண்ட் நான் அதை கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே நிறைய திருடங்க, சென்னையில இருக்க திருட்டெல்லாம் இங்கதான் நடக்குது, நிறைய அபியூஸ் பண்றவங்க, அது பண்றவங்க இது பண்றவங்க, நிறைய சினிமா, இது எல்லாமே எங்கிருந்து வருது அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது, நம்மளோட மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர்கள் இருந்தெல்லாம் வர்றது, ஏஸ்தட்டிக் அண்ட் பிரம்மாண்ட இயக்குனர்கள் புகுத்துன சில விஷயம் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இவங்களுக்கும் செல்ஃபாவுமே இவங்க என்ன புரிதல்னா, அது ஒரு சேஃபே கிடையாது இங்க தங்குறது, ஏன்னா ரொம்ப அன்சேஃபா இருக்கு, பொண்ணுங்க எல்லாம் வெளில போறதே பிரச்சனையா இருக்கு, நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, நீ தானே ஒரு 2 வருஷம் முன்னாடி ஜாதின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை தப்பு சொன்ன, இப்ப நீ என்ன பண்ற அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அதை நான் கேட்டேன் அவள்கிட்ட, ஏன்னா கேட்கிற உரிமை எனக்கு இருந்துச்சு, அதனால கேட்டேன். ஏன்னா நீ இப்ப திரும்ப நீ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஆளுங்க பக்கத்துல அங்க இருக்காங்கிறதுக்காக மட்டும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒண்ணு பண்ணி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி பார்த்தேன், எப்படி சொல்ல புரிய வச்சேன்னா, உன் கோவம் வந்துட்டு அவங்க இருக்காங்கிறது இல்ல, நம்ம இருக்க இடத்துல அவங்களும் இருக்காங்களான்றதுதான் உன் கோவம். அது எண்ட் ஆஃப் த டே எப்படின்னா, அவங்க எப்படி நம்ம லெவலுக்கு வளர்ந்துடலான்றதுதான் ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் செட்டா இருக்குன்னு சொல்லிட்டு I had a discussion with her. அதுக்கப்புறம் it took a while for her to even realize அந்த தாட் ப்ராசஸே தப்பு, நம்ம அப்பா பண்ணதைத்தான் நம்மளும் பண்ணிருக்கோமா. ஆனா என்ன, அங்க உனக்கு கல்யாணம் நடக்கல, பிரச்சனையா இருந்துச்சு, அதனால அப்பா பண்ணது தப்புன்றது உணர்ந்த. ஆனா இங்க உனக்கு ஆன் லைஃப் ஸ்டைலுக்கு பக்கத்துலயே 1/2 கிலோமீட்டர் தள்ளி இல்ல கண்ணுக்கு எதிரா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் when they live there, of course அது கவர்மெண்ட்ல இருந்து வந்த வெல்ஃபேர்ல இருந்தும் இதுல இருந்தும் வந்துச்சு, பட் they live there அப்படின்றது ஒரு அக்செப்டன்ஸே இல்லாம. இது நான் சொல்றது யாருன்னா, நீங்க அதுதான் நான் எக்ஸாம்பிள் எடுத்தேன், எஜுகேட்டட், இன்ஜினியரிங் முடிச்சு படிச்சு இன்னைக்கு ஐடில நல்ல ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேலரி வாங்குற ஒரு கப்பிள். ஓகேங்களா? அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் இந்த ஒரு சிந்தனை தான் இருந்துச்சு. இது என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் எஜுகேட்டட், நோ when I say educated, படிக்கிறது ரொம்ப முக்கியங்க, அது நான் தப்பா சொல்லல, படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மிகவும் உண்மை, மிகவும் முக்கியம். ஆனா சோஷியல் அவேர்னஸ் அபவுட் காஸ்ட் பாலிடிக்ஸ் ஆர் பாலிடிக்ஸ் இன் ஜெனரல், இல்ல இந்த மாதிரியான காஸ்ட் டிஃபரன்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், as much as we know the other stuff. இல்லைன்னா இப்படிதான் நமக்குன்னு ஒண்ணு வரும்போது ஒருத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு நம்ம திரும்ப அது இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுவோம். அது ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஏன்னா அது பண்ணது வந்துட்டு ஒரு 50லோ 60லோ பிறந்த ஆள் கிடையாது, 90ஸ்ல பிறந்த ஒரு 90s கிட் தான் அதை பண்ணுது. இது மாதிரி பண்ற நிறைய பேர் நான் சுத்தி பார்த்திருக்கேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா கொடுக்கறது, வெரி இஸ்லாமோபோபிக் பீப்புள். I have seen people around me. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் how people project இல்லையா, அதுக்கும் படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். பட் அதையும் தாண்டி இந்த ஏரியாவா, ஐயோ அங்க வேணாம், கொஞ்சம் சேஃபா இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா. ஆனா அது எங்க இருந்து வருது, எதுவும் கிடையாது, 4 பேர் சொல்லி 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 அவங்களே கண்டிஷன் பண்ணி அவங்களே திணிச்சுக்கிட்டு அவங்களே நினைச்சுக்கிறது. இஸ்லாமோபோபிக் மைண்ட் செட் அண்ட் திஸ் காஸ்ட் பாலிடிக்ஸ், இது ரெண்டுமே இன்னைக்கும் நிறைய பேர் எஜுகேட்டடா இருக்கிற யங்ஸ்டர்ஸும் மனசுல இருக்கு. பட் நிறைய பேர் சப்கான்சியஸ்லி உள்ள நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. பட் ஐ வில் நாட் பை இட். நான் எப்படி அதை நம்புறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் உனக்குன்னு தேவை வரும்போது உன் ப்ரிவிலேஜ் உனக்கு இதுவா இருக்கு, ஆனா நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போது அதையே இது பண்ணி பேசுறேன்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் அக்னாலேஜ் யூ ப்ரிவிலேஜ். அண்ட் நீங்க ஆரம்பத்துல சொன்னதுதான், இங்க we are first human, then comes your மதம், ஜாதி,
எல்லாமே. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபுட்டு விஷயம் வைத்தீஷ் சொன்னனால அதையும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவன் பத்தி சொன்னார் இல்லைங்களா? வெரி ட்ரூ, தட் ஹேப்பன்ஸ் ஹியர் இன் a lot of corporate offices in Bangalore and other areas also, I'm sure. அதோட சேர்ந்து எனக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பியோர் வெஜிடேரியன்னு சொல்றது. அப்ப என்ன நான்வெஜ் எல்லாம் இம்பியூரான ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. நான் அதை நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல நான் வீட்லயே கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன பியோர் வெஜிடேரியன், அது என்ன பியோர் வெஜிடேரியன். வெஜ் நான்வெஜ்னு சொல்றது ஆக்சுவலி நான்வெஜ்ங்கிறதே தப்பா நான் பாக்குறேன். இட் ஹாஸ் டு பி மீட், இட் இஸ் வெஜிடேரியன், திஸ் இஸ் மீட் ஆர் சீ ஃபுட். அதுவே தப்பா நான் பாக்குறேன். அதுல பியோர் வெஜ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த 3% ஒண்ணு மதன் ஆரம்பிச்சு சொன்னார் இல்லைங்களா, அந்த 3% நாங்க ரொம்ப தூய்மையானவர்கள், நாங்க ரொம்ப சுத்தமானவர்கள், நாங்க இதானவர்கள் அப்படின்றதுக்காகவே அதை குறி வச்சு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகி நடந்துகிட்டு இருக்கு. சோ இட் அகெயின் இம்ப்ளைஸ் என்னன்னா, கறி சாப்பிடுறவங்க எல்லாம் வந்துட்டு இம்பியூர்ன்றத ஒண்ணு கொண்டு வராங்க. அதுவும் மிகவும் தப்பு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத யாராவது ஒருத்தர் இருந்தீங்களா, யூ குட் லுக் அட் இட் அண்ட் சி, அதுல என்ன ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான். இதுதான். நாளைக்கு டிடிஎஸ் ப்ரோக்கு இது தம்ப்நெயில் ரெடின்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல சரி, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இங்க பெரியார் ஏன்னா இங்க கொண்டாடுறாங்கன்னா நிறைய பேருக்கு ஏன் சில பேர்லாம் இங்க எதிர்க்கிறாங்கல்ல. ஏன்னா 2000 வருஷம் கட்டமைப்பு இருக்குல்ல, 2000 வருஷம்னா அதை நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கணும். ஒரு 500 ஆண்டு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த 500 ஆண்டு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா பெரிய கட்டமைப்பு. என்ன கட்டமைப்புனா, உலகத்தை வந்து உருவாக்குனது இந்த இவரு தான், ஓகேவா? இவரு தான் வந்து இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணாரு, ஓகேவா? இதுக்குள்ள வந்து இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 600 வருஷம் கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை ஒரு மனுஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமா எனக்கு தெரிஞ்சு 90s எடுத்துங்க, ஓகேவா? அது 90ஸ்னா 900 சம்திங் அது எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 35 வருஷம் 40 வருஷம் 40 வருஷத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து சுக்குனரா உடச்சிட்டாப்ல, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேவா? நான் நிறைய சொல்லுவேன், அந்த 3% இருக்காங்கல்ல, செம்ம பிரில்லியன்ட் அவங்க, ரொம்ப மூல காரணங்க அவங்க. ஏன் மூல காரணங்கன்னா, இந்த கட்டமைப்பு இருக்குல்ல ரொம்ப கஷ்டங்க. இதை ஒரு 600 வருஷத்தை வந்து நீங்க 600 வருஷத்தை வந்து தனக்கான வேர்ல்டை கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்ட்ல வந்து இவங்க தான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணாங்க, ஓகேவா? இவங்க தான் இன்னார், இவங்க தான் வந்து இந்த இதுன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு, ஓகேவா, பயங்கரமா எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி 600 வருஷம் ஒருத்தனை வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தான் பாத்தியா? அந்த 600 வருஷம் கண்ட்ரோலை ஒருத்தர் வந்து சும்மா போற போக்குல வந்து 8 வருஷத்துக்கு பாத்தியா? அதுதான் இங்க இருக்க அவர் கொண்டாடுறதுக்கான காரணமே அதுதான், லிட்டரலா. அவர் பேசின கருத்துக்கள் எல்லாமே சொல்றது அதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு கட்டமைப்பை தூக்குனதான் உடச்சிட்டாப்ல, ஓகேவா? ஒரே ஒரு பர்டிகுலர் பீரியட்ல. அதுக்கப்புறமா அதுக்கான புரிதல் எங்கெங்கயோ வந்துச்சு. இத்தனை ஒரு 600 வருஷமா திருந்தாத உலகம் ஒரு 50 வருஷமா பரவாயில்ல பெட்டரா இருக்கு, கரெக்டா எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுதான் அவரை கொண்டாடுற மெயின் ரீசன் தான். நான் கொண்டாடுறது பர்டிகுலரா, மற்றவங்க எப்படின்னு தெரியல எனக்கு. Well said, Madan. By the way, bye Che, bye Vaidhish, bye Madan and everybody who spoke. Bye Tahira. Nice talking yet again. இன்னொரு ஸ்பேஸ்ல மீட் பண்ணலாம். அப்படியே கிளம்புறேன். Bye 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 bye. Bye bye bye. நன்றி அஸ்வினி. ஓகே, ஸோ அண்ணா பத்தி ஒரு 3 நிமிஷம் நோட்டு, அண்ணா பத்தி ஒரு 3 நிமிஷம் நோட்டு கொடுத்துருங்க, முடிச்சிடலாம். எனக்கு அது என்னோட்டு கொடுக்காம, ஏன்னா 2 நிமிஷம் தான் இருக்கு, டக்குன்னு முடிச்சிருங்க. நீங்க முடிஞ்சிருது 2 நிமிஷத்துல. இல்ல மதன் இல்ல நம்ம மதன் பேசுங்க. ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தளத்துல வந்து நீங்க நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதனாலதான் ஜீவாவையும் கூப்பிட்டேன், இன்னும் ஒரு சில நபர்களையும் மேலே ஏறி நீங்களாம் பேசணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க மதன், ஒன்னும் சிக்கல் இல்லை, நீங்க பேசுங்க. எனக்கு அவரை பத்தி பேச நிறைய இருக்குங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயம்னா எப்படி சொல்றது, ராமநாதபுரம்ன்ற ஒரு சாதிய எப்படி சொல்றது, எப்படி சொல்றது, சாதி வாரியா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு ஏரியா, ஒரு ஜோன். ராமநாதன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பர்டிகுலரா. ஏன்னா வந்து அந்த ஏரியா வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு பிராண்டிங் வச்சு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தின ஒரு ஏரியா. அந்த ஏரியால வந்து ஒரு ரிக்ஷாயிலுக்கு ஆளை கூட்டு போய் நிக்க வச்சு அங்க வந்து ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு 1967 அன்னைக்கு வந்து சாதின்ற ஒரு கட்டமைப்பு வந்து பீக்ல இருந்த டைம், ஓகேவா? சாமி அதுக்கு முன்னாடி கரெக்டா 50 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு
ரொம்ப பீக்ல இருக்க ஒரு விஷயத்த வந்து நீங்க போய் ஒரு ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யார் பண்ணுவா சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். அந்த தைரியம் யாருக்கு வரும்? நிக்க வைக்கிறது ஃபர்ஸ்ட் நிக்க வைக்கிறதுக்கான தைரியம் இருக்கணும். ஜெயிக்க வைக்கிறது செகண்ட் திங். நிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஒரு மாற்றம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்த மனுஷனை வந்து நான் என்ன பேசுறது சொல்றேன். அன்னைக்கு இருக்க பர்டிகுலர் ஆள் யாருமே அதை கொண்டு வரல. இன்னைக்கு ஒரு ஆளை நிக்க ஐ மீன் அந்த அதுக்கு முன்னாடி நின்னவர் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆள். பர்டிகுலரா வந்து கம்யூனிட்டி பேஸ்ல வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருந்த ஒரு பர்சன். அந்த பர்சனை எதிர்த்து ஒரு ரிக்ஷாக்காரன் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுலாம் வந்து வரலாற்றுல எவனும் பண்ண மாட்டான் இதுக்கப்புறமா. பர்டிகுலரா நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா வந்து அவ்வளவு பண்ணிட்டு போயிருக்காப்புல அவரு. பேசிக்கா வந்து ஒரு அடிப்படை தொழிலாளி கூட வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பேஸை செட் பண்ணது அண்ணாவோட தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவர் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். அவர் செஞ்ச எல்லா விஷயத்தையும் தூக்கி வச்சிருங்க. ஆனா இந்த விஷயம் பர்டிகுலர் விஷயம் இருக்குல்ல, இதை வந்து செய்யறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. அவர் 7 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் நினைக்கிறேன் 62 இருந்து கரெக்டா 62 67 வரைக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட்ல அவர் எம்பியா இருக்கப்ப அவர் ஸ்பீச்சை கேட்டு மயங்காத பர்சனே கிடையாது. பர்டிகுலரா நேரு அப்ப இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் இருந்த வரைக்கும் இருப்பாங்க அவங்களாம். அந்த அளவுக்கு சூப்பரா பேசுவார். தமிழ் உச்சரிப்பு இருக்குல்ல செமத்தியா இருக்கும். நான் அதுக்கப்புறமா கலைஞர் இருப்பேன். அந்த 10% எனக்கு அண்ணா தான் பிடிக்கும் தமிழ் உச்சரிப்புல. ஜென்தான் கலைஞர். நான் அந்த உச்சரிப்பு யாருக்கும் வராது அவ்வளவு சீக்கிரம். பயங்கர சூப்பரா இருக்கும் உச்சரிப்பு. அவ்வளவுதான் பேசுவாப்புல தமிழ்ல. எனக்கு இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை வந்து பெரியார் பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு முயற்சி பண்ண ஒரு பெரிய விஷயம் அவரு முன்னெடுத்தாப்புல நிறைய விஷயங்கள்ல. இந்த தமிழ்நாடுன்ற பேர் இருக்குல்ல, அந்த பேரை அந்த பர்டிகுலரா அந்த பேரை வர வைக்க நாடுன்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய போராட்டம்லாம் நடந்துச்சுங்க. நாடுன்ற வார்த்தையை கொண்டு வந்தாப்புல எப்படியோ. அவர் திராவிட நாடு ஃபர்ஸ்ட் போராடினாப்புல. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடுன்ற பர்டிகுலர் இதுவை மாத்தினாப்புல. அந்த பேஸ் செட் பண்ணது அவர் தான். இன்னைக்கு சில பேர்லாம் அது தெரியாதுங்க. அதெல்லாம் உட்காந்து இன்னைக்கு நோம்பு கும்பிடுவாங்க. பர்டிகுலரா இது வாங்கி கொடுத்த ஒரு மனுஷன் நீ வந்து கண்டுக்க மாட்டா, அதை பத்தி பேசவும் மாட்டான். உனக்கு அது தேவையில்லை. இந்த பர்டிகுலர் நாடுன்ற ஒரு விஷயத்த கொடுத்ததுமே அவர் தான். அன்னைக்கு அது தமிழகமா இருந்திருக்கும். போனா அந்த பேஸ்ல தான் கொடுத்துட்டு நான் வந்து தமிழ்நாடு வாங்கி கொடுத்தாப்புல. இவங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்களே, அந்த கொண்டாட்டத்தை அன்னைக்கு செஞ்சது அவர் தான். அதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம், அன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்குல்ல, அது வந்து பீக். அப்போ வந்து அண்ணா சொன்ன வார்த்தை எனக்கு ஒன்றும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு இருக்கு, ஆடியோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் போராட வருவாங்க ஹிந்தி எதிர்ப்புக்காக. அப்போ வந்து அண்ணா சொன்னது, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் படிக்க வைக்க பாருங்க, நீங்க உங்க வேலையை மட்டும் நீங்க படிக்கிறத மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், என்ன அதை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து கெஞ்சினாப்புல. அந்த கெஞ்சினாப்புன்னு சொல்லி ஒரு நோட்டு இருக்கும். அது புக்கில் கூட எழுதிருப்பாங்க நிறைய பேர், அதை பார்த்துருக்கீங்க. அதை மேடையில் சொல்லிருப்பாப்புல. யார் சொல்லிருப்பாங்கன்னா நம்ம கலைஞர் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ மீன் 1998 நினைக்கிறேன். அது மேடையில சும்மா அது நினைவு கொண்டு இருக்கலாம் அண்ணா பத்தி பேசுறப்ப. அப்போ நான் பார்த்துட்டேன், அந்த ஆடியோ கூட கேட்டிருக்கேன். கையெழுத்து கும்பிட்டு நீங்க போய் ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாருங்க, மற்ற நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க ஜெயிலுக்கு போறோம், நீங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை சொல்லணும்னு அவசியமே இருக்குது. அன்னைக்கு வந்து அவங்க கட்சி ஆட்சியில் கூட இல்லை. அன்னைக்கு ஆட்சியில் வேற கட்சி. அவர் நினைச்சிருந்தா வந்து அதை வச்சு பாலிடிக்ஸா பண்ணி அதை அங்கே ஜெயிச்சிருக்கலாம். அதை அவர் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, படிங்கன்னு சொல்றாரு. அது இப்ப இருக்க பொலிட்டிஷியனுக்கு எவனும் பண்ண மாட்டான் லிட்டரலா. அன்னைக்கு 1965 ஒரு கவர்மெண்ட் இல்லாம உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் எதுவுமே உங்ககிட்ட இல்லை, ஆட்சியே இல்லை உங்ககிட்ட இல்லாதப்ப அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு இது பெருசா பண்ணி ஆட்சியை கழிச்சு வேற என்ன பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம இந்த பசங்களை வந்து யூஸ் பண்ணிருந்தா வச்சுங்க, பெரிய ரெவல்யூஷன் செட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. அதை பண்ணாம நீங்க போயிட்டு உங்க வேலை போய் நீங்க படிங்க அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் இருக்கால, அந்த தலைவன் தான் வேணும் நம்மளுக்கு. அது அந்த மாதிரி தலைவன் தான் சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க ஜீவா சார். ஹாய் சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காப்புல. நல்லா இருக்காப்புல. ஓகே ஓகே. இல்லை, எனக்கு அண்ணாவை பத்தி சொல்லணும்னா, முதல்ல வந்து அண்ணாவை எப்படி பார்க்கணும்னா, இங்க இருந்த தமிழ் படிச்ச பண்டிதர்கள் புலமைவாதிகள் எல்லாம் பழமை வேணும்னு விரும்ப நாட்களாக தான் இருந்தாங்க. பழமையின் வழியா சமூகத்தை கொண்டு போகணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இத்தனைக்கும் ரொம்ப மெத்த படிச்ச மேதாவிகளாக தான் இருந்தாங்க. சோமசுந்தர பாரதி மாதிரி மிகப்பெரிய ஆட்கள், நல்லா படிச்சவங்க, ராபி சேது பிள்ளை மாதிரி எல்லாம் இருந்தாங்க.
இந்த ராபி சேதுப்பிள்ளை தான் மிகப்பெரிய இலக்கியங்கள்லாம் கொடுத்தவர் தான். தமிழகத்தை பத்தி ஊரும் பேரும் எழுதி கொடுத்தவர் ராபி சேதுப்பிள்ளை. அந்த மாதிரி ஆட்கள் வந்து இருந்துட்டும் கூட பழமையை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்தார், அதுதான் அண்ணா. ஏன்னா அண்ணா வந்து ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறாரு. அவரு காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒலி முகமது பேட்டையில அப்ப சின்ன வயசுலயே அந்த தெருவெல்லாம் சுத்தி வளர்ந்த பையன்தான் அந்த பங்காரு அம்மாவுடைய பையன். அதாவது இவங்களுடைய அம்மாவுடைய பேரு பங்காரு அம்மா. அப்ப சின்ன வயசுலயே இந்த பையனுக்கு ஒரு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு இந்த அண்ணாக்கு. என்ன ஆர்வம்னா, அந்த மக்கள் வந்து பேசுறது, மக்கள்கிட்ட இருந்து தகவலை எடுக்கிறது, பெரியவங்க கிட்ட போய் பேசுறது, அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு வந்துட்டே இருந்துச்சு. அந்த ஆர்வம் தான் இவர் அப்படியே படிப்புக்கு இவரை தூண்டிச்சதும் கூட. ஸோ இவர் படிக்கிறாரு. படிச்சு ரொம்ப இப்ப சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் B.A பொருளியல்ல அவருக்கு பட்டம் கிடைச்சது. அவருடைய படிப்பு அதுக்கப்புறம் நம்ம அந்த படிப்பிலே இருந்துடக்கூடாது, அந்த படிப்பு நம்ம எங்கேயாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறத அண்ணா நினைக்கிறார். அப்ப இதை நான் கால வரிசையாவே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ணாவுடையது. அப்பதான் அண்ணாவுடைய முதல்ல அவர் எதுல எழுதுறாருன்னா ஒரு சிறுகதையா எழுதுறாரு, கொக்கரக்கோன்னு ஒரு சிறுகதை. அப்ப எதுல வந்ததுன்னா ஆனந்த விகடன்ல வந்துச்சு. இது எந்த காலம்னா 1934 காலம். அப்ப அண்ணா 1909 பிறந்தவர், 25 வயசு தான் அண்ணாக்கு. அப்போ அந்த அந்த கதையை ஆனந்த விகடன்ல எழுதுறாரு. இந்த ஆனந்த விகடன் எப்பவுமே எதிராதான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆரிய மனப்பான்மை இந்த ஆனந்த விகடனுக்கு உண்டு. அந்த காலத்துல இருந்து பாரதாசன்ல இருந்து கடைசியில பெருஞ்சித்தனார் வரைக்கும் ஆனந்த விகடன் விமர்சிச்சவங்க தான், அந்த பத்திரிகையை விமர்சிச்சவங்க தான். அந்த பத்திரிகையில கொக்கரக்கோன்னு எழுதி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கிறார், ஒரு சமூக சிந்தனை பார்வையை கொடுக்கிறார் அண்ணா. அப்பதான் அண்ணாவுடைய பக்கம் இந்த மக்களுடைய பார்வை திரும்புது. இந்த 34ல இந்த ஆனந்த விகடன்ல வரும்போது இப்ப அவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசுல இந்த ஆனந்த விகடன்ல இவர் ஒரு கொக்கரக்கோன்னு ஒண்ணு எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாரதாசனுக்கு ஒரு தகவல் போகுது. ஒரு ஒரு பையன் 25 வயசு பையனா, இவர் அவரை விட 18 வயசுக்கு மூத்த மனுஷன். ஒரு 25 வயசு பையன் வந்து இப்படி ஒரு ஆனந்த விகடன்ல ஒரு எழுதியிருக்கிறான்னு பாத்தீங்களா ஐயான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாசிச்சு பாக்குறாரு அந்த கொக்கரக்கோவை. இவர் மிரண்டு போயிட்டாரு, என்ன இந்த பையன் இப்படி போட்டு தாக்கியிருக்கானே அப்படிங்கிறது போல. அப்பவே இந்த மனுஷனுக்கு உள்ள ஒரு சீர்திருத்தம் செய்யணும், 25 வயசுலயே அவருக்கு இளமையிலே வந்த அந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு அந்த அந்த வட்டாரத்துல, அந்த எழுத்துலக வட்டாரத்துல இந்த பையன் இந்த ஆனந்த விகடன்ல எழுதுனானே, அப்ப அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு அப்படி போய் அப்புறம் 1936ல இந்த சென்னை பச்சையப்பன் மண்டபம்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்கதான் முதல்ல பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தையும் காங்கிரஸும் பத்தி ஒரு சொற்பொழிவு கொடுக்குறாரு. அந்த சொற்பொழிவும் பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. அந்த சொற்பொழிவு மக்கள் மத்தியிலே ரீச் ஆகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வளர்த்துக்கிறாரு. எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, எடுத்தெடுப்புல வந்து தலைவர் ஆனவர் கிடையாது அண்ணா. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு நான் தலைவர் ஆயிரேன்னு கிடையாது. எல்லா தலைவர்களையும் உருவாக்குனவரு. அவருக்கு இவ்வளோ பெரிய காலம் எடுத்திருக்கு அண்ணாக்கு. அதுக்கப்புறம் தான் 1936ல சென்னையில மாநகராட்சி இருந்துச்சு. அந்த மாநகராட்சி சார்பா நீதி கட்சியினுடைய உறுப்பினரா நிக்கிறாரு அந்த தேர்தல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் தான் நீதி கட்சியினுடைய செயற்குழுல உறுப்பினர் ஆகிறாரு 1937 காலகட்டங்கள்ல. இந்த 37 காலகட்டங்கள்ல தான் இந்த அண்ணாவை யாருங்கிறது தெரியுது. ஏன்னா நீதி கட்சிக்கு வந்துட்டாரு. நீதி கட்சிக்கு வந்தோடனே இவரை விடுதலையில குடியரசுல எழுத வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தோடனே அண்ணாவை விடுதலையில குடியரசுல 1937ல எழுத வைக்கிறாங்க. அப்ப அவருடைய வயசு ஒரு 28 வயசு, 28 29 வயசு. 1909ல பிறந்தவர், 28 வயசு நினைக்கிறேன். இல்ல 28 வயசு. 1909ல பிறந்தவர்ல ஒரு 28 வயசு அவருக்கு. அப்பமே விடுதலை குடியரசுல எழுதுறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய நேரத்துலதான் இந்திய எதிர்ப்பு ரொம்ப பெருசா போகுது. இந்த இந்திய எதிர்ப்புல கலந்து நீங்க ஒரு மேட்டரை மறந்துட்டீங்க. சாரி டு இன்டரப்ட். நீங்க அந்த பெரியாரை பார்த்த மேட்டரை மறந்துட்டீங்க. 1934 பார்த்தாரு. அடுத்து நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய எதிர்ப்பினுடைய விஷயங்கள் உள்ள போகுது. இந்திய எதிர்ப்பினுடைய விஷயங்கள் போகும்போது நான் இதை அண்ணாவை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால நான் அதுல பெரியார் எடுக்கல. பெரியார் எடுத்தா பெருசா போயிடும். இப்ப இந்த இந்திய எதிர்ப்பினுடைய விஷயம் வரும்போது இந்திய எதிர்ப்புல வந்து அண்ணா என்ன பண்றாருன்னா, இங்க அப்போ பெரியார் கூட அவர் ஜாயிண்ட் ஆயாச்சு. அப்ப மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஆர்வமா கொண்டு போறாரு. இந்திய எதிர்ப்புல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த வயசுக்கு மூத்தவங்கலாம் இருந்தாங்க. சோமசுந்தர பாரதி மாதிரி, மறைமலை அடிகள் மாதிரி வயசுக்கு மூத்தவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவர் பதவி தான் கொடுக்கப்படும். இது காரணம் என்னன்னா, வயசுக்கு மூத்தவங்க தமிழறிஞர்கள் அப்படின்னு. பெரியாருக்கு மூத்தவங்க மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதி. அதனால
அவங்களுக்கு அந்த பதவி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா முன்னாடி நின்ன தளபதியா பெரியார் தான் நின்னாரு. பெரியாருக்கு பின்னாடி நின்ன படைகள்ல அண்ணா, பாரதாசன் மாதிரி ஆட்கள்லாம் ஒண்ணு உண்டு. அப்ப இந்த அண்ணா வந்து இவர் என்ன பண்றாருன்னா அந்த மக்களை வந்து தூண்டி எழுப்புறாரு. அண்ணா இது பாரதாசனுடைய கவிதைகள் தூண்டது போல அண்ணாவுடைய பேச்சுக்கள் தெரு வழியா போகுது. அப்ப அண்ணா போராட்டங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறாரு. அப்ப மக்களை தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 மாசம் தூக்கி உள்ள போடு அப்படிங்கிற தண்டனைய கொடுக்குறாங்க. ஏன்னா ராஜாஜி அதுக்கு முன்னாடியே இந்த மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கு மாதிரியான ஒரு சட்டம் தான் அது. இந்திய திணிச்சு தமிழை அழிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அது. ஆனா அவர் அதுக்கு கதை சொன்னது இந்தி வந்ததுன்னா தமிழ் வாழும், இது மக்களுக்கு நிறைய மொழிகளை கத்துக்கலாங்கிறது மாதிரி ஒரு உருட்டுனாரு ராஜாஜி. ஆனா அது இல்லைங்கிறத தமிழறிஞர்களும் சரி பெரியார் மாதிரி ஆட்களும் சரி கண்டுபிடிச்சதுனால இந்த இந்தி வரக்கூடாது இந்த மண்ணுக்குள்ளாடின்னு ஏராளமான பெண்கள் கை குழந்தையோட பச்சை குழந்தையை தூக்கிட்டு உள்ள போய் இருந்த பெண்கள் எவ்வளவு உண்டு. இந்திய எதிர்ப்பை பத்தி பேசணும்னா அது பெரிய டாபிக் இது. அதுக்கப்புறம் தான் அந்த இந்திய எதிர்ப்புல தான் நடராசனுடைய உயிர் போகுது. தாளமுத்து நடராஜனோட உயிர் போகுது. அந்த நடராஜனுடைய இறுதி ஊர்வலத்துல இரங்கல் கூட்டம் நடந்தது. அந்த இரங்கல் கூட்டத்துல இவரை நின்று பேசினார். யாரு? அண்ணா. ரொம்ப சின்ன பையனா அப்பவும் பேசுறாரு அண்ணா. 20-30 வயசு வச்சுக்கிட்டுங்களேன். அப்பவும் அந்த கூட்டங்கள்ல இவர் பேசும்போது ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அண்ணாவை யாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த பையனுக்கிட்ட ஏதோ ஒரு தெம்பு இருக்குது, இந்த பையனுக்கிட்ட ரொம்ப ஆர்வம் இருக்குதுன்னு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் அப்பவும் என்ன பண்றாரு, இந்திய எதிர்ப்பை கையில விடவே இல்லை அண்ணா. இந்திய எதிர்ப்பு அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பெரியார் கூட எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஆளா இருக்கிறாரு. பெரியாருடைய அன்பை பெறக்கூடிய மனுஷனா இருக்கிறார். அப்புறம் தான் பம்பாயில பெரியார் அம்பேத்கரும் 1940 சந்திப்பாங்க. அந்த சந்திக்கக்கூடிய உரையாடலை அப்படியே மொழிபெயர்த்து அண்ணா வெளியே விடுவார். அந்த அவங்க 2 பேருக்குள்ள உரையாடல புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பேசினாரு, பெரியார் என்ன பேசினாரு, அதுக்கான அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுது, அந்த இடங்கள்ல எப்படி இருந்ததுங்கிறத தெளிவுபடுத்தி வெளியிடுவாரு அண்ணா. அதுக்கப்புறம் தான் 1940 திராவிட நாடு பிரிவினை இவங்க கேட்பாங்க. எங்களுக்கு இது தேவை, திராவிட நாடு வேணும். சின்னஞ்சிறிய லக்சம்பர்க் இருக்கட்டு, இங்க இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து இருக்கட்டு, ஒண்ணுக்கு இதாத சிங்கப்பூர் இருக்கட்டு, மலேசியா இருக்கட்டு, எங்கேயோ இருக்கக்கூடிய கிரீன்லாந்து இருக்கட்டு, இவங்கெல்லாம் தனியா இருந்து தனியா ஒரு பெரிய ஆட்சி அமைக்க போகும்போது நாங்க ஏன் ஆட்சி அமைக்க கூடாது, உலகத்தை கட்டியாண்ட தமிழர்னு சொல்லக்கூடிய நாங்க ஏன் ஆட்சி அமைக்க கூடாது, எங்களுக்கு திராவிட நாடு வேணும்னு சொல்லி அந்த பிரிவு நின்று கேட்டு நிற்கும் போது அதுல அண்ணாவுடைய ஸ்பீச்சும் அண்ணாவுடைய இதுவும் ரொம்ப இது. ஏன்னா அண்ணா வந்து அனல் தெறிக்க பேசக்கூடிய ஆள். அந்த கம்பீர குரலை கடிச்சு பேசினார்னா அந்த கூட்டத்தை அப்படியே கட்டி போட்டு வைக்கக்கூடிய அந்த மயக்கக்கூடிய ஆளு தான் அண்ணா. 2 பேருக்கு அது இயல்பாவே இருந்தது. ஒண்ணு மேடை பேச்சுல இலக்கணப்படி பேசுவார். அது யாருன்னா திருவிக்கான்னு சொல்லுவாங்க. அவர் இலக்கணம் அமைச்சுதான் பேசுவார். இப்படிதான் தமிழ் இருக்கணும், இப்படிதான் தமிழ் இருக்கணும். ஆனா அண்ணாவுடைய தமிழ் அதனாலதான் திருவிக்கா மேடையோட நின்றுட்டாரு, மக்கள்கிட்ட போகல திருவிக்கா. அந்த அண்ணாவுடைய தமிழ் எப்படின்னா மணிப்பிரவாள நடையில கலந்து அடிக்கிறது மாதிரி. நம்ம பேசும்போது லோக்கல் லாங்குவேஜ் நம்ம போட்டு பேசணும்ல, அந்த மணிப்பிரவாள நடை அண்ணாவுக்கு சூப்பரா இருக்கும். எளிமையா மக்கள்கிட்ட போய் அண்ணா வந்து ரீச் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த 1940 திராவிட நாடு பிரிவினையுடைய மாநாடு வந்தாச்சு. அதுக்கப்புறம் திராவிட நாடு அப்ப அதுக்காக வேண்டி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது தினமும் ஒரு இதழ் மாதிரி ஒண்ணு துவக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அண்ணாக்கு வருது. அப்ப இந்த 1942 திராவிட நாடு கிழமை இதழ்னு ஒண்ணு தொடக்கிறாரு அண்ணா. அந்த கிழமை இதழ்ல இந்த திராவிட நாட்டுக்கு என்ன வேணும், திராவிட நாடுனா என்னது, திராவிடம்னா என்னதுங்கிறத அண்ணா எதை பத்தி கொடுக்குறாருன்னா கவிஞர்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுக்குறாரு. அவங்களுடைய வாயை அடைக்கணும் அண்ணாக்கு. அப்போ அண்ணா இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நீ இப்போ இருந்து உருட்டுறாங்க தெரியுமா, பெரியார் வந்து தமிழர் கிடையாது, அண்ணா வந்து தமிழர் கிடையாதுன்னு ஜாதிகளை வச்சு சொல்றாங்கல்ல. அப்ப இவனுங்களை வாயை வச்சு அடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா பாரதாசனுடைய பாடல்களை எல்லாத்தையும் எடுத்து இந்த திராவிட நாடு இதழில் போட ஆரம்பிச்சார். அவர் திராவிடத்தை பத்தி என்ன சொன்னாரு, அவர் திராவிடத்தை பத்தி என்ன சொன்னாருங்கிறத, அதனுடைய வரைமுறை என்ன அப்படிங்கிறத அண்ணா அதுல போட ஆரம்பிச்சதும் அந்த பத்திரிகைகள்ல மக்கள் மத்தியில ரீச் ஆச்சு. அண்ணாவுடைய எழுத்துக்கள் கொஞ்சம் காட்டமாகவும் அதே மாதிரி கொஞ்சம் அறிவு சார்ந்த தளத்துல இருக்கும். ஸோ ஈஸியா போய் அந்த திராவிட நாடின் விஷயம் நடந்துச்சு. இதுக்கு இந்த காலகட்டங்கள்ல தான் என்ன யாரு சொல்றாருன்னா யாரு பெரியார் சொல்றாரு, இந்த கம்ப ராமாயணம் நமக்கு தேவை கிடையாது. இது 1943. ஏன் கம்ப ராமாயணம் தேவை கிடையாதுன்னா வால்மீகியினுடைய ராமாயணத்தை அப்படியே காப்பி பண்ணி கம்பன் எழுதி இருக்கிறாரு. ஆனா உண்மையை எழுதல, உண்மையை மறைச்சிட்டாரு கம்பன். நம்ம தமிழ் சமூகத்துக்கு வேண்டி நிறைய விஷயங்களை மறைச்சிட்டாரு. இந்த கம்ப ராமாயணம் ஒன்னு அடிமையாக்கி தான் வைக்குது, ஒரு பெண்ணை அடிமையாகுதுன்னு சொல்லுதுன்னு பெரியாரு சொல்றாரு. அப்போ இந்த கம்ப ராமாயணத்தை அண்ணா எடுத்து பேசுற, அண்ணாவும் வேண்டான்னு சொல்றாரு, கம்பராமாயணத்தை கொளுத்துவோங்கிறது மாதிரி சொன்ன உடனே இந்த நாவலர் சோமசுந்தர பாரதி பெரியாரை விட 2 மாசம் மூத்தவர். அந்த சோமசுந்தர பாரதியும் ராபி சேது பிள்ளையும்
அது எப்படி நீங்க சொல்லலாம்? கம்பராமாயணத்தை எரிக்கணும்னு சொல்லலாம். கம்ப ராமாயணம் வேணும், கம்பனை மாதிரி தமிழ் எழுதுனது ஆளே கிடையாதுன்னு சொல்லும் போது அண்ணா வந்து ஒரு சொற்போர் வைக்கிறாங்க, ஒரு விவாதம் மாதிரி வைக்கிறாங்க. அப்போ சரி ஓகே, அப்ப இதுக்கு யார தலைவரா போடுன்னு போய் கேட்கும்போது அந்த தலைவர் அமைப்பை கூட்டிட்டு வந்து சரி ஓகே ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சு நடத்துவோம்னு சொல்லிட்டு சேலத்தை ஃபிக்ஸ் பண்ணி அங்க வச்சு நடத்துறாங்க. அங்க வச்சு நடத்தக்கூடிய நேரத்துல தமிழறிஞர்கள்லாம் வந்துட்டாங்க. அது ராபி சேது பிள்ளையா இருக்கட்டும், நாவலர் சோமசுந்தர பாரதியா இருக்கட்டும் வந்துட்டாங்க. வந்த உடனே நாவலர் சோமசுந்தர பாரதி அவருக்கு அது முதல்ல ராபி சேது பிள்ளை பேசுவாரு, அது கம்பராமாயணத்துல அது இருக்கு இது இருக்குன்னு. அண்ணா இறங்கி மேடையில ஏறி கம்பராமாயணத்துல அது இருக்கு இது இருக்குதான், ஆனா 34 பாடல்கள் இருக்குது. அதுல 34 பாடல்கள்ல தன்னுடைய மனைவியை பத்தி தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய பக்தன் கிட்ட அருவருப்பா விமர்சிச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரத்துக்கு இதெல்லாம் நீங்க இலக்கணமா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதை அடிக்கிறார். ராபி சேது பிள்ளைக்கு பாயிண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ராபி சேது பிள்ளை அமைதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் நாவலர் சோமசுந்தர பாரதி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரும் கட்டாயப்படுத்தி தான் வந்தேன், எனக்கு இதுல பேசணும்னு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் கம்பராமாயணத்தை விட முடியாது, கம்பராமாயணம் வேணும் அப்படி இப்படின்னு உருட்டுறாரு அவர் பங்குக்கும். அப்படி உருட்டிட்டு அப்புறம் அண்ணா வந்து மேடையில ஏறி பேசுனதுக்கு அப்புறம் அடுத்தது இவர் தான் பேசணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வண்டிக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போறேன்னு போயிட்டாரு. ராபி சேதுப்புல என்ன பண்ணிட்டாரு, எனக்கு உடம்பு சரியில்லை நான் போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அண்ணா கூட வாதிட முடியாம ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர்கள் சோமசுந்தர பாரதியும் அண்ணாவும், ஏன்னா பாரதிங்கிற பட்டத்தை நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார்ல அந்த பாரதி கூட எட்டயபுர இதுல வாங்கினவங்க தான் இந்த 2 பேரும். அந்த பாரதி பட்டம் வாங்கின சோமசுந்தர பாரதி அண்ணா கூட வாதம் பண்ண முடியாதுன்னு ஓடிட்டாரு. ராபி சேது பிள்ளைக்கு தமிழ் இன்பத்துக்கு அவ்வளவு பெரிய விருது வாங்கின மனுஷன், அவரும் வாதம் விடாம போயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணாக்கு திறமை இருந்துச்சு. அந்த வாதம் முடிவுக்கே வரல. ஆனா பிற்காலத்துல கியாபே விஸ்வநாதன் ஒரு தமிழறிஞர் தான். அவர் என்ன சொன்னார்னா, இவங்களுடைய வாதங்களை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு, ஒருத்தர் வண்டிக்கு ரயிலுக்கு நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டாரு. ஆனா அவரு வந்து இவங்க 2 பேரும் போனாலும் அண்ணாவுடைய வாதங்களை வச்சு பார்க்கும்போது அண்ணா தான் ஜெயிச்சாரு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவை பாராட்டினாங்க. ஸோ அந்த வாதத்துல அண்ணாட்ட ஜெயிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த கம்பராமாயணத்தை எரிக்கணும் அப்படிங்கிற அந்த வாதம் வரும்போது கம்பராமாயணத்தில் உள்ள தவறுகளை சொல்லி சுட்டி காட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்தினது அண்ணா தான். அதுக்கப்புறம் கம்பரசம்னே அண்ணா எழுதினார். 9 டோஸ் வச்சு, நம்ம மருந்துக்கு டோஸ் கொடுக்கோம்ல ஒவ்வொரு டோஸுமே 9 டோஸ் வச்சு கம்பராமாயணத்துல என்னென்ன ஆபாசங்கள் இருக்குது, எங்கெங்க தவறுகள் இருக்குதுன்னு தெளிவுபடுத்தி சொன்னாரு அண்ணா. அதுக்கப்புறம் இந்த நாவலர் சோமசுந்தர பாரதிக்கு மண்டைக்கு கொஞ்சம் உரைக்கி வைக்கணும். எப்படி உரைக்கி வைக்கணும், ஏன்னா இந்த ஆளு பெரியாரை விட வயசுக்கு மூத்தவர். இப்ப இந்த பிரச்சனை நடக்கும்போது பாரதாசனுக்கு இந்த தகவல் தெரியுது, இப்படி அண்ணாவும் சோமசுந்தர பாரதியும் சண்டை போட்டுருக்காங்க, சொற்போர் விவாதம் நடக்குதுன்னு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணா சொன்னது தானே கரெக்ட், அந்த பையன் சொன்னதுதான் கரெக்ட், அந்த கம்பராமாயணத்தை தீ வச்சு எரிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னா, இந்த நாவலர் சோமசுந்தரத்துக்கு பிடிக்கலன்னா அதை எரிச்சிட்டு தண்ணியில போட்டு அமைக்கிறோன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அண்ணாக்கு இந்த தகவல் போகுது. அப்ப அண்ணா வந்து நாவலர் சோமசுந்தர பாரதி சொல்றாரு, நீ மனு என கம்பன் வந்து மனுவினுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வால்மீகியினுடைய விஷயத்துல இருந்தானே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த கம்பராமாயணத்துக்கு எதிராக மனு வந்து ஒரு மனுவாத கவிஞன், அதாவது கம்பன் வந்து ஒரு மனு கவிஞன், பெண்களை அடிமையா பெண்களை போக பொருளா காட்டினா, நான் அதுக்கு எதிராக பாரதாசனை கொண்டு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விழா எடுக்கிறார். அந்த புரட்சி கவின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேரை கொடுத்தது பாரதிதாசன். இவர் அண்ணா தான் புரட்சி கவின்னு கொடுத்து யாரை வச்சு பட்டத்தை கொடுக்குறாருன்னா, இந்த நாவலர் சோமசுந்தர பாரதியை வச்சு அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. அங்க ஒரு கொட்டு வைக்கிறாரு. என்ன கொட்டு வைக்கிறாரு, நான் உனக்கு காட்டித்தரேன் பாரு, நீ மனு கவிஞன் தானே சொன்ன, மனு கம்பனை தானே பெருங்கவிஞன் சொன்ன, நான் மானுட கவிஞரா காட்டித்தாரேன்னு சொல்லி 25,000 முதல்ல அவங்க நிதி திரட்டினதே பாரதாசனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் கொண்டு கொடுத்து அதை ரொம்ப பெரிய அளவுல அன்னைக்கு பெரும் பாராட்டுலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீதி கட்சியினுடைய மாநாடு நடக்குது சேலத்துல 19/8/1944 காலங்கள்ல நடக்கும். அந்த காலகட்டத்துலதான் அண்ணா தான் தீர்மானம் போடுவார், இந்த நீதி கட்சி திராவிடர் கழகம் மாறணும்னு. அது அண்ணா தீர்மானம் கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த அண்ணா தீர்மானத்தின்படி நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறிடுச்சு. அதுல 1-2 பேர் கூட இருந்து இது இப்படி மாறக்கூடாது இது இப்படி மாறக்கூடாதுன்னு போகும்போது அன்னைக்கு இருந்தது சென்னை மாகாணம். அப்ப அண்ணா சொல்றாரு தெளிவாவே, இப்ப சென்னை மாகாணம்னு இருக்கு, அன்னைக்கு கர்நாடகம் மலபாரும் அதுலதான் இருந்துச்சு. இங்க ஆந்திராவில் உள்ள நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டோட பிளேஸ் எல்லாம் சென்னையில தான் இருந்துச்சு. இப்ப சென்னை ராஜதானியில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் தனியா பிரிச்சு விடும் போது நமக்கு மொத்தமா போயிரும், அதனால இந்த மக்களையும் பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இந்த திராவிட நாடு
அந்த திராவிடர் கழகம் அப்படிங்கிற அந்த பேரை மாற்றுவாங்க. அது அண்ணாவுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் 45ல அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நடத்துவார். அதுல அண்ணாவே நடிப்பார். அந்த சந்திரமோகன் கூட சொல்லுவாங்க அந்த நாடகத்தை, அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படி. அதுல அண்ணா நடிக்கும் போதுதான் ஈவிகே சம்பத்துன்னு பெரியாருடைய அண்ணன் பையன், KR ராமசாமின்னு ஒருத்தர், அவர் ரொம்ப பெரிய நடிகர், இவங்க எல்லாம் நடிப்பாங்க. இந்த இந்து மதம் என்ன சொல்லுது, இந்த இந்து மதம் என்ன மாதிரி பண்ணுதுங்கிறத அந்த நாடகத்தின் வழியா மக்களுக்கு புரிய வைப்பாரு அண்ணா. 1946 இந்த 1946 மே மாசம், இது வரலாறுல வராமே இருந்திருக்கலாம். இந்த மே 1946 தான் முதல்ல கருஞ்சட்டை பட மாநாடு நடக்குது. அங்கதான் அண்ணாக்கும் பெரியாருக்கும் முத்துது. என்ன முத்துதுன்னா கருத்து வேறுபாடு வருது. மற்றபடி சாதாரண பெரிய பிரச்சனையா ஒன்றும் வரல, லைட்டா ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த நாடு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய டிபேட் போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் பெரியாருக்கு அதுல ஈடுபாடு கிடையாது. நீ இவங்கிட்ட இருந்து வாங்கி பார்ப்பனின் கையில தான் கொடுப்ப, பனியாக்களும் குஜராத்திகளும் தான் திரும்பவும் வந்து நாட்டை ஆண்டு அடிமைப்படுத்தும், திரும்பவும் டெல்லிக்கு தான் நம்ம அடிமையா இருக்கணும், நீ தனியா ஒரு நாடு கேளு அப்படின்னு இவர் சொல்லும்போது அவரை ஏத்துக்கிட்டு பாரதாசன் எழுதுவாரு. அண்ணாக்கு அதுல விருப்பம் கிடையாது. அண்ணாக்கு என்னன்னா, ஏன் நம்ம எழுதணும், நம்ம வந்து நாடு விடுதலை கிடைக்கிட்டு வெள்ளங்காரன் கையில போய்கிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிடலாங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம், அந்த சுதந்திரத்துக்குள்ளாடி அவருக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு அவங்களுடைய எழுத்துக்களின் வழியா முச்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்காரி நாடகம் நடக்கக்கூடிய நேரம், அதுவும் 1947 தான். இந்த வேலைக்காரி நாடகத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த நாடகம் முழுக்க கதை மாந்தர்களை வச்சு அழகா கிரியேட் பண்ணியிருப்பார். இந்த வேலைக்காரி நாடகத்தை நீங்க சாலமன் பாப்பியா ஒரு பட்டிமன்றத்துல அவர்கிட்ட உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அண்ணாவுடைய வேலைக்காரி நாடகம் தான் பிடிக்குன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அண்ணாவுடைய வேலைக்காரி நாடகம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போச்சு. ஏன்னா 1946 இவர் பாரதாசனுக்கு இந்த புரட்சி கவிங்கிற பட்டம் கொடுக்கறதுக்கு அடுத்த வருஷமே இந்த வேலைக்காரி நாடகம் நடக்குது. அதுக்கப்புறம் அவருடைய நாடகங்கள், அண்ணாவுடைய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் உண்டு, நாடகங்கள் கதைகள் அப்படி இப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் இது இந்த இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் சுதந்திரம் கிடைக்கும் போது அப்போ அண்ணாக்கும் பெரியாருக்கும் அது மறுபடியும் அந்த கருத்து முரண்பாடு வருது. திரும்ப பெரியாரும் அண்ணாவும் விட்டு அந்த இது பிரிதல் நடக்குது. அந்த ஒரு கருத்து முரண்பாடு அப்படியே தான் இருக்குது. திரும்பவும் அந்த உள்ளுக்குள்ளாடி அந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரத்துல தான் அந்த அன்னை மணியம்மையுடைய திருமணம் நடக்குது. யாரு கூட? பெரியார் கூட. அப்ப அந்த திருமணத்துக்கு முன்னாடி அங்க இருந்த தொண்டர்கள் நிறைய பேருக்கு அது பிடிக்கல தான். ஸோ அதனால அந்த கல்யாணத்துல இருந்து இவர் திரும்ப பேக் வாங்கிக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் திமுகவை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் ஒவ்வொன்றுலையும் கலந்துக்கிட்டாரு அண்ணா. அப்புறம் பத்திரிகைகள்ல என்ன வேணும் என்ன தேவை அப்படின்னு எழுதினாரு. அப்புறம் ஒரு ஸ்பெஷலா என்ன சொல்லணும்னா, இந்த இலங்கை தமிழர்கள் எல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு அண்ணாவை அதாவது அண்ணாவுடைய இயக்கத்தை, அண்ணாவுடைய காலத்துல உள்ள அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பாக்குறோம். அண்ணா தமிழர் கிடையாது அப்படிங்கிறது போல. அந்த அண்ணா தான் என்ன பண்றாருன்னா, இந்த இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம் குரல் கொடுக்கிறாரு, உரிமை மீட்பு நாள்கள்லாம் நடத்துறாரு. அங்க இலங்கையில மக்கள் வந்து கொண்டு குவிக்கப்படுறாங்க. 1958 நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது, டெல்லி அரசும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் அரசும் இவங்களுக்கு ஒரு விடிவு கொடுக்கணும், அதனால இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை நடத்துறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திய எதிர்ப்பு காலகட்டங்கள்ல இந்திய எதிர்ப்பை கையில எடுக்கிறாரு அண்ணா. அது ரொம்ப ரீச் ஆகுது, ஒவ்வொருத்தட்டையும் போகுது. அப்புறம் அண்ணா எல்லா விதமான மாணவர்களையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு. யாரு? அது கலைஞரா இருக்கட்டும், அது எம்ஜிஆரா இருக்கட்டும், இன்னும் பிற ஆட்கள் யாரா இருக்கட்டும், எல்லாரையும் கொஞ்சமா உள்ள எடுத்து அதுக்கப்புறம் வெற்றி அடைகிறாரு. அண்ணா அரியணையில் ஏறுறாரு, நேரா போய் பெரியாரை பார்க்குறாரு, ஆட்சியை காணிக்கையாக்குறாரு. பெரியாரும் உள்ள மனசு வந்து ஏத்துக்கிறாரு. அதை ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் அண்ணாவுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அண்ணாக்கு புற்றுநோயினுடைய தாக்கம் இருந்தது. அப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு போவாரு. அங்கிருந்து அவருடைய பசங்களுக்கு லெட்டர் எழுதுவார். அவர் பெத்த பசங்க கிடையாது, அவங்க எடுத்து வளர்த்த பசங்க. இளங்கோன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு லெட்டர் எழுதுவாரு. அப்பவும் என்ன எழுதுவார், அந்த புற்றுநோய் தாக்கத்துல இருக்கும்போது கூட பசங்க கிட்ட தன்னுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான், நீங்க வந்து எல்லாரும் நல்லா படிக்கணும், நீ வந்து பத்திரிகைகள் வந்து தடபடாம பாரு, ஒழுங்கான வேலைகளை பாரு, அரசு நிர்வாகம் சரியா இருக்கான்னு பாருன்னு
பையங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு, கூட இருக்கக்கூடியவங்களை நான் நல்லா பார்த்துக்கோ, தொண்டர்களை நான் கேட்டேன்னு சொல்லி, யார் வீடு தேடி வந்தாலும் நல்லா அனுசரிச்சு அவங்கள நல்ல விதமா நடத்துன்னு சொல்லி அப்பவும் ஒரு தெளிவை கொடுப்பாரு அண்ணா. ஸோ அண்ணா அதுக்கப்புறம் தான் அவருடைய இறப்பு. ஸோ நான் எதுக்கு சொன்னேன்னா, ஸ்டார்டிங்ல 1909 இருந்து அந்த காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டையில சின்ன பையனா சுத்து துரிஞ்சிட்டு இருந்த அந்த அண்ணா கடைசியில சென்னை ஜார்ஜ் கோட்டையில வந்து அந்த பேட்டையில திரிஞ்சிட்டு இருந்த அண்ணா அந்த கோட்டையில வந்து உட்கார்ந்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. என்னைக்கு எந்த சமூகத்திலையுமே எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு சாதனை. எப்படின்னா ஒரு பகுத்தறிவு கொள்கையை கொண்டு வந்து ஆட்சி கட்டில ஏத்துனது. ராஜாஜி சொல்லுவாரு, இந்த பையன் இவர் நாட்டுக்குள்ளாடியே ஒரு நாடு கேட்கிறாரு, இந்த அண்ணா விடக்கூடாது அப்படின்னு. நாட்டுக்குள்ளாடி நாடு கேட்டவர் தான் அண்ணா. அப்புறம் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுருவாங்க அந்த சீன பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல. அப்பவும் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சட்டமன்றத்துல பேசுவார். என்ன பேசுவார்னா, நாங்க திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டோம், ஆனா திராவிட நாடு கோரிக்கையை தான் கைவிட்டிருக்கோம், ஆனா நாங்க என்னென்ன காரணங்கள் சொன்னோமோ அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே இன்னைக்கும் அண்ணாக்கு என்னன்னா, அவர் அந்த மத்திய அரசுக்கு தெளிவா சொல்றாரு, ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஓகே நீ வச்சுக்கோ, நீ வந்து ஒரு டிஃபென்ஸை வச்சுக்கோ, நீ ஒரு ராணுவம் அல்லது பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயத்த நீ வச்சுக்கோ, இங்க ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரியை நாங்க வச்சுக்கிறோம், இங்க ஒரு ஃபேக்டரிக்கு ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நான் அங்க இருக்கக்கூடிய டெல்லிக்கு தான் நான் லெட்டர் எழுத வேண்டியதா இருக்கு, போன் அடிக்க வேண்டியதா இருக்கு, அவங்களுக்கு இந்த ஊர்ல உள்ள பேரே தெரிய மாட்டேங்க, மாநில சுயாட்சி கேட்கிறார். இங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க தெரியுமா, அது வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளாடி இருந்துட்டு ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு கான்செப்டை எப்படி கட்டி அமைக்க முடியும்? அது முடியாது. அந்த விஷயத்துலதான் இவங்க தோத்து போனது. அதை மாநில சுயாட்சின்னு எடுத்து திராவிடம் தான் தமிழ் தேசியங்கிறத புரிய வச்சதுதான் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய அப்புறம் இங்க பேசும்போது பேசுவார். எங்க பேசுவார்னா, பார்லிமெண்ட்ல பேசும்போது அண்ணாட்ட இந்த இந்தியினுடைய தாக்கம் எவ்வளவு மோசமானது, இந்தி என்னெல்லாம் பாடுபடுத்துதுன்னு அப்ப வாஜ்பாய்லாம் உண்டு பார்த்து சொல்லுவாரு. வாஜ்பாய் பேசும்போது அந்த ஹிந்தி வந்து எனக்கு புரியது மாதிரி இருக்குது, அழகா இருக்குது, ஆனா அதே இன்னொருத்தன் பேசும்போது அந்த ஹிந்திக்கு வித்தியாசம் இருக்குது, அது புரிதல் இல்லாம இருக்கு, உங்களுக்குள்ளாடி 1000 குழப்பம் இருக்குது, அந்த ஹிந்திக்கான வரையறையே கிடையாது, அதனாலதான் சொல்றாரு நான் 3 மாசத்துல படிச்சிருவேன், அதை தவிர்த்து உன் மொழியில படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு அன்னைக்கே கூக்குரல் இட்டவர் தான், பார்லிமெண்ட்ல போய் கர்ஜித்தவர் தான் அண்ணா. அண்ணாவை பார்க்க எப்படி நினைப்பாங்கன்னா, இந்த பையன் இவ்வளவு குள்ளமா தானே இருக்கிறான், இந்த பையனுக்கு என்ன தெரியும் நினைச்சுக்கிட்ட ஆட்கள் கிட்ட நான் பாட்டாளியை கொண்டு வந்து மேல வைக்கிறேன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒரு காய்கறி கடைக்காரன், ஒரு துணி கடைக்காரரு, ஒரு ரோட்ல தள்ளு வண்டி போட்டவர், ஒரு ராஜாவை எதிர்த்து ஒரு கைரிக்ஷா இழுத்தவருன்னு சொல்லி எல்லா மக்களையும் அரசியல் மயப்படுத்தினவர் தான் அண்ணா. அரிஸ்டாட்டில அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த அரிஸ்டாட்டிலுடைய அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை தெளிவா உபயோகப்படுத்தினது யாருன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அது அண்ணா தான். பெரியார் இயக்கத்தோடய நின்றுகிட்டார், பெரியார் இயக்கத்தோடய போயிட்டார். பெரியாருடைய இயக்கத்தை அது ஜெயிக்கணும்னா ஆட்சி கட்டலுக்கு வரணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டவர் அண்ணா. அதனாலதான் அந்த இயக்கத்தை கொண்டு வந்து ஆட்சி கட்டல கொண்டு உட்கார வச்சாரு. ஸ்டார்டிங்ல எல்லாரும் இவர் மணியம்மை பெரியாருடைய திருமணத்தினாலதான் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. ஏன்னா இவரு அன்னைக்கு திராவிட நாடு இதழ்கள்ல கொஞ்சம் காட்டமா எழுதினவர் தான் அண்ணா. ஆனா அதை பிற்காலத்துல தான் பண்ண தப்ப திருத்திக்கிட்டவர் தான் அண்ணா. தான் வந்து போய் சொல்லல அண்ணா. இங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நாங்க அரிசி கப்பல்ல போனோம், எங்களுக்கு போர் பயிற்சி தந்தாங்கன்னு நிறைய கட்டுக்கதைகள் சொல்றாங்க தெரியுமா, அந்த கட்டுக்கதைகளை சொல்லாதவர் தான் அண்ணா. நான் ஒரு காலத்துல மணியம்மைய தவறா விமர்சிச்சுட்டேன், ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் பிற்காலத்திலே சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் இப்ப எப்படி இருக்கிறேனோ, அவர் வயசான காலத்துல என்னை விட அந்த வயசு மாதிரிதான் பெரியார் இருந்தாரு, எனக்கு இப்ப என்ன நோயெல்லாம் இருக்கோ அதை விட நிறைய மடங்கு நோய் அவருக்கு இருந்தது, அப்படிப்பட்ட ஒருத்தரை அவங்கதான் உட்கார்ந்து காப்பாத்தினாங்க, அவங்க இல்லாட்டா பெரியார் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்லி மணியம்மை கிட்ட தன்னுடைய தவற திருத்திக்கிட்டாரு அண்ணா. அதுதான் அண்ணாவுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இன்னும் அண்ணாவை பத்தி பேசணும்னா ஒரு நாள் ஆகாது. அதனாலதான் சொல்றாங்களா, காஞ்சி தலைவனை பத்தி இவங்க யாரெல்லாம் அண்ணாவை எதிர்த்தாங்களோ, அன்னைக்கு கியாப்பை மாதிரி ஆட்கள்லாம் அண்ணா திராவிட நாடு கேட்கும்போது அண்ணாவை எதிர்த்து நாங்க பெரிய களம் காண போறேன், தமிழர்கள் படையை திரட்ட போறேன், ஆனா அவங்களால ஒண்ணுமே முடியல. அண்ணா கிட்ட இருந்த சமயோஜித அறிவும் அவங்க கிட்ட இல்லை. பட் அண்ணா வந்து அதை செயல்படுத்தி காட்டினார். பிற்காலத்துல கியாப்பையே அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, அண்ணாவை மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறந்த தீர்க்கதரிசியோ அறிவியல்வாதியோ கிடையாது, பகுத்தறிவை கொண்டு மேடையாத்தினவர்னு இவங்க யாரெல்லாம் சொன்னாலும் அவங்க எல்லாம் அண்ணா கிட்ட சரண்டர் ஆனவங்க தான். ஸோ அண்ணாங்கிறது ஒரு சகாப்தம், ஒரு பகுத்தறிவினுடைய
சரித்திரத்தின் அடுத்த தொடர்ச்சி நான் பார்க்குறேன். ஒரு புது உலகத்தினுடைய நம்பிக்கை பெரியார்னா அந்த புது உலகத்தினுடைய செயல்பாடு தான் அண்ணான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் தோழர். இதுதான் நீங்க அண்ணாவை பத்தி கேட்டது. நான் அதுதான் அண்ணாவை பத்தி சொன்னேன். வந்த உடனே அவரு ஆட்சியை பிடிச்சி போகல. அவருடைய வாழ்க்கையும் அவ்வளவு பெரிய கஷ்டமும் போராட்டமும் புரட்சியுமா தான் இருந்திருக்கு. அதுதான் அண்ணா. நன்றி நன்றி விஜய் தோழர். ஏன்னா நீங்க ஏன்னா ஒரு நிறைவா இருந்தது அண்ணா பத்தி முழுமையான ஒரு சின்னதா சுருக்கமா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அதை எந்த அளவுக்கு நீட்டமா அதை சொல்லி அந்த ஏன்னா சின்னதா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்காக வந்து நம்ம அண்ணாவை பேசுறோம் அப்படின்றது இல்லாம போயிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் 15-20 நிமிடத்துக்கு மேல் வந்து நீங்க அண்ணாவை பத்தி சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி தோழர். உங்களுக்கு எப்போ ஸ்பீக்கர் வந்தாலும் சரி நீங்க அதை ஒரு சிறப்பா அதை ஆக்கப்பூர்வமா மாத்திடுறீங்க. இன்னைக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு லெசனர்ஸ் புதுமையா புதுசான விஷயங்கள் ஒரு கத்துக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும் கெட்ட நபர்கள். ரொம்ப நன்றி தோழர். நம்ம ஸ்பேஸ் வந்து இன்னும் ஸ்பீக்கர்ஸ் விஜய் இருங்க விஜயவா விஜய் இருக்காங்க பேசிட்டாங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து 12:30 எண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம ஒரு நல்ல தளத்துல சந்திப்போம். விஜய் நீங்க பேசுங்க, நம்ம அப்புறம் நான் கடைசி எண்டிங் பண்ண முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஜி. நான் ஜீவா உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். நான் ஜீவா அவங்களோட பேச்சு வேற ஒரு ஸ்பேஸ்ல எப்போ ஒரு டைம் நான் கேட்ட ஞாபகம். டைம் போனதே தெரியல. இந்த மாதிரி வரலாற்றை வந்து இந்த தளத்துல எக்ஸ் தளத்துல வந்து கடத்துறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் நீங்க ஆன் த ஃப்ளை நீங்க வந்து எல்லா விஷயமும் உங்களால வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியுது. ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ ஜீவா சார். அண்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுறீங்கன்னா கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி போட்டிங்கன்னா இன்னைக்கு நான் திடீர்னு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு லிசன். கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் கேட்கறதுக்குமே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.